சாம்சங் மொபைல்ல அடிக்கடி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து டச் பண்ணாத டைம்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஃப் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து உங்களோட சாம்சங் மொபைல்ல வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அதை எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறதான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ரொம்பவே கம்மியான செகண்ட்ஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து நீங்கள் டச் பண்ணாத டைமில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து செட் பண்ணணும். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் டச்சே பண்ணலனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆனில் வந்து இருக்கும். அதனால் உங்களோட யூசேஜ் தகுந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சாம்சங் மொபைலில் வரக்கூடிய இந்த ஸ்க்ரீன் அடிக்கடி ஆஃப் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக சாம்சங் மொபைலில் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகக்கூடிய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.